ஓம் நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உன்னை சுற்றி உள்ள எதிர்மறை விஷயங்கள் அனைத்தும் நேர்மறையாக மாற்றுவதாக எண்ணி கண்களை மூடி இப்போது கற்பனை செய்து கொள். எப்போது சில மாறுதல்களை நீ பக்குவத்துடன் ஏற்றுக்கொண்டு மாற அனுமதித்தாயோ அப்போதே உனக்கான மாற்றங்கள் ஆரம்பித்து விட்டன. உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வெற்றிகளை இப்போது நீ செல்லும் பாதையில் நிச்சயம் பெறுவாய். வேகமாக அடைந்த வெற்றி வந்த வேகத்திலேயே சென்றுவிடும். இப்போது நிதானமாய் நீ அடையப் போவது நீடித்து இருக்கும். உன்னுடைய புது முயற்சிகள் உனக்கு வெற்றியை தரும். நீ எப்போதும் சிந்திப்பதில் இருந்து இப்போது மாறுபட்டு சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய். இந்த மாற்றமே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்திற்கான அடித்தளமாக அமையப் போகிறது. சிவபெருமான் உங்களின் அனைத்து துன்பங்களையும் அழித்து எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி மகிழ்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவட்டும். சிவபெருமான் மீது அதிக நம்பிக்கை உள்ளவர்கள் ஓம் நமச்சிவாய என்று பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். வாழ்வில் ஒரு முறை நீ தோற்றுவிட்டால் அதற்கு உண்மையில் வேறு யாராவது கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்ற உண்மையை புரிந்து கொள். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது மட்டுமே என்பதை புரிந்து கொள். இதில் இந்த உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வது மட்டும்தான். இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய். உன் தள்ளி போடும் பழக்கம் என்பது விரைவில் உனக்கு கொல்லி போடும் என்பதை மறந்துவிடாதே. ஒவ்வொரு விடியலும் நமக்கு உணர்த்துவது ஒன்றைத்தான். எல்லாவற்றுக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது, அதை சரியாக பயன்படுத்திக் கொள் என்பதே அது. உன் உதட்டோரம் சிறு புன்னகை எப்போதும் இருக்கட்டும். அது வெறும் புன்னகை மட்டும் அல்ல, அது உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையின் அடையாளம். உங்கள் பலம் எதுவோ அதை நீங்களே சிதைத்து விடாதீர்கள். கரைகளை தாண்டும் முதலைகளும் கட்டுப்பாட்டை தாண்டும் மனங்களும் தனது பலத்தை இழந்துவிடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்வில் ஏற்படும் இழப்புகளை கண்டு கலங்கி விடாதீர்கள். இழப்பை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு மட்டுமே இவ்வுலகம் வெற்றிகரமான வாழ்வை வாழ கற்றுக் கொடுக்கிறது. இழந்ததை எண்ணி எப்போதும் வேதனைப்படாதே. இனி என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. எல்லா செயல்களிலும் நீ மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் ஈடுபட்டால் உன்னிடம் தோற்றுப்போக பலரும் காத்து கொண்டு இருப்பார்கள். உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. இருக்கும் திறமைகளை பயன்படுத்தாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே போகும். மற்றவர்களை கண்டோ அல்லது சில சூழ்நிலைகளை கண்டோ மனம் உடைந்து விடாதீர்கள். இவை இரண்டுமே வெற்றியை நோக்கிய நமது செயல்களை பலவீனமாக்கிவிடும். உயிர் என்பது கடவுள் கொடுத்த வரம். கொடுத்தவனே அதை எடுத்துக்கொள்ளும் வரை வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் மனிதனின் முதல் கடமை. எல்லோருடைய வாழ்விலும் சில இழப்புகள் இருக்கத்தான் செய்யும். இழப்புகளை தவிர்த்துவிட்டு யாராலும் வாழ்வை கடந்து செல்லவே முடியாது. இழப்புகள் வலிகளை மட்டும் தருவதில்லை, மீதமுள்ள வாழ்வை கடந்து செல்வதற்கான வலிமையையும் தருகிறது. பிழைகளும் தோல்விகளும் இல்லாமல் கற்றல் என்பது ஒருபோதும் சாத்தியமல்ல. வேண்டியது எதுவானாலும் அதை முழுமையாக கற்க பழகுங்கள். சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு போவது என்பது உங்களை நீங்களே அவமானப்படுத்துவதற்கு சமம். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பு அதில் நீங்கள் நல்ல தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள். தெளிவாக செய்யப்படாத காரியங்கள் யாவும் வலுவாக இருப்பதில்லை. முழுவதுமாக முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் முயன்று பார்க்க மட்டும் ஒருபோதும் தயங்காதீர்கள். தயக்கமும் முயற்சியின்மையும் தான் உங்களின் பெரும்பாலான தோல்விகளின் முக்கியமான காரணம். எது ஒன்றையும் தவற விட்டுவிட்டு பிறகு வருந்துவதில் எந்த பயனும் இல்லை. நீங்கள் தவறவிட்ட எது ஒன்றையும் திரும்ப பெறவே முடியாது. அது வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. உங்கள் வாழ்வை எந்த நிலையில் இருந்தும் உங்களால் மீட்டெடுக்க முடியும். எதை இழந்தீர்கள், எவ்வளவு இழந்தீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல. அந்த இழப்பில் இருந்து நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள் என்பதே முக்கியம். வெற்றி பெற வேண்டும் என பலரும் நினைக்கின்றார்கள், ஆனால் ஒரு சிலர்தான் அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். உங்களை நீங்கள் தயார்படுத்தாமல் இங்கு எந்த மாற்றமும் நிகழாது. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு திறமை மட்டும் இருந்துவிட்டால் போதாது. கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் வெற்றி பெற வேண்டும் என்று அசைக்க முடியாத தன்னம்பிக்கை, இவை அனைத்தும் வேண்டும். வாழ்க்கையில் உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் அதிக புத்திசாலியாக இருப்பீர்கள், இல்லை என்றால் அதிக திறமசாலியாக இருப்பீர்கள். ஏனென்றால் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல,
உங்களைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான். சாத்தியமற்ற செயலாகவே இருந்தாலும் அதை முயற்சி செய்து பார்க்காமல் முடியாது என்று ஒதுங்கிவிடாதீர்கள். முடியாது என்று நீங்கள் சொல்லும் அனைத்தையும் யாரோ ஒருவர் எங்கேயோ ஒரு மூலையில் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். வெற்றி என்பது உன் நிழல் போல, அது எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறது. ஆனால் முயற்சி என்னும் வெளிச்சத்தை நோக்கி நீ நடக்கும்போது மட்டும்தான் அது உன் கண்களுக்கு தெரியும். எந்த சூழ்நிலையிலும் பதற்றம் அடையாமல் இருங்கள். வெற்றி பெற வேண்டுமென்றால் பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம். தோல்விகளை தோற்கடிக்க அனுபவமே சிறந்த ஆயுதம். தவறுகளை தயங்காமல் ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் தன்னம்பிக்கை தானாக வளரும். வேறு வழியே இல்லை என்னும் போது வரும் தைரியத்திற்கு எப்போதும் பலம் அதிகம். உடைந்த நேரங்களை நினைத்து வருந்துவதை விட உடைந்ததை சரி செய்து நகர்வதுதான் புத்திசாலித்தனம். அதுவே அவசியமானதும் கூட. உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள், ஆயுள் அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள், உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள், நிதானம் கூடும். உங்கள் செயல்களை கவனியுங்கள், வாழ்வில் வெற்றி பெருகும். சில நேரங்களில் உங்கள் மனம் உங்கள் லட்சிய பாதையிலிருந்து விலகிச் செல்லும். அதை பழைய நிலைக்கு திருப்ப வேண்டியது உங்கள் அடிப்படை கடமை என்பதை உணருங்கள். நீங்கள் செய்யும் செயலில் முழு கவனம் செலுத்தினால் அடுத்தவர்களை குறை சொல்ல நேரமும் இருக்காது, அதை மனமும் விரும்பாது. நீ எந்த நிலையில் இருந்தாலும் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள். சேமிப்பு இல்லை என்றால் நீ எவ்வளவு உழைத்தாலும் அது வீணானதுதான். எந்த சூழலிலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்பும் எப்போதும் மண்டியிடுவதும் இல்லை, அடிபணிந்து போவதும் இல்லை. ஒரு முறை வந்தால் அது கனவு, பல முறை வந்தால் அது லட்சியம். உங்கள் லட்சிய கனவை நனவாக்கிக் கொள்ள உங்களின் திறமைகளை வளர்த்து கொண்டு உங்களின் உழைப்பை கொடுத்து கொண்டே இருங்கள். உங்கள் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள். சரித்திரத்தை படைத்தவர்களைத்தான் நீங்கள் இன்னும் வரலாற்றில் படித்து கொண்டு இருக்கின்றீர்கள். நீங்கள் வரலாற்றை படித்தது போதும். இன்றே உங்கள் சரித்திரத்தை படைக்கத் தொடங்குங்கள். அப்போதுதான் நாளை உங்கள் வரலாற்றை மற்றவர்கள் படிப்பார்கள். விடியல் என்பது கிழக்கில் அல்ல, உன்னுடைய உழைப்பில்தான் உள்ளது. நீ உழைப்பை கொடுக்காமல் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழாது. உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதே. வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமைதான். நீங்கள் பொறுமையை இழக்கும் போதுதான் அனைத்து தோல்விகளும் அவமானங்களும் உங்களை தொட ஆரம்பிக்கின்றது. கோபப்பட வேண்டிய இடத்தில் எவன் ஒருவன் கோபப்படாமல் பொறுமையை கடைபிடிக்கின்றானோ அவனே உண்மையான வெற்றியாளன். வாழ்வில் உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு. உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது. அது அனைத்தும் உன் வருகைக்காகத்தான் காத்து கொண்டு இருக்கிறது. நீதான் உன் தகுதிகளை உயர்த்தி கொண்டு அவைகளை உனதாக்கி கொள்ள தாமதித்துக் கொண்டிருக்கின்றாய். உன் வெற்றிக்கான அனைத்து உழைப்பையும் கொடுத்துவிட்டு காத்திரு. தலை சிறந்த எது ஒன்றும் ஒரே நாளில் உருவாகிவிடாது. மாற்றம் என்ற ஒன்றை இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து கொண்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலம் இழக்கச் செய்யாது. உன்னிடம் இல்லாத ஒன்றை குறித்து யோசிக்காதே. இருப்பதை சரியாக பயன்படுத்து. அவ்வப்போது சிறு இடைவெளி எடுத்துக்கொள். நீ எடுக்கும் இடைவெளி உன்னை கூராக்க வேண்டும், உன்னை மழுங்கடித்து விடக்கூடாது. கூராகாத எந்த ஆயுதமும் விரைவில் துருப்பிடித்து போகும் என்பதை உணர்ந்து செயல்படு. உன்னை படைத்த பேராற்றல் உன்னை தனக்குள் மூழ்கடிக்கவே உறக்கத்தை உனக்குள் ஏற்படுத்தியிருக்கிறது. இரவில் அமைதியாக நிம்மதியாக கண்ணுறங்கு. அதிகாலையில் துயிலெழு. அதிக உறக்கமும் அதிக இரக்கமும் உன்னை நிம்மதியாக வாழவிடாது. குளிர்ந்த நீரில் உன் உடலை சுத்தப்படுத்து. உன் மனம் தானாக புத்துணர்ச்சி அடையும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை புதிதாக கற்றுக்கொள். அது உன்னை மற்றவர்களை விட சிறப்பானவனாக மாற்றும். உன்னை சரி செய்து உன் கவனத்தை ஒரு நிலைப்படுத்து. உன் கவனம் செல்லும் இடத்தில்தான் உன் முழு ஆற்றலும் பாயும். லட்சியத்தின் மீது நாட்டம் உடையவனுக்கு போராட்ட குணம் இயல்பாகவே இருக்கும். ஒருவன் எந்த அளவிற்கு லட்சிய வெறி கொண்டவனாக இருக்கின்றானோ அந்த அளவிற்கு போராட்ட குணம் கொண்டவனாக இருப்பான். வெற்றி என்பது வேறெங்கும் இல்லை, உங்கள் உழைப்பிலும் சோர்ந்து போகாத தொடர் முயற்சியிலும் தான் உள்ளது. உலகிற்கு ஏற்றால் போல் தன்னை மாற்றிக்கொள்பவன் சாதாரண மனிதன். ஆனால் தனக்கேற்றால் போல் இந்த உலகத்தையே மாற்றிக்கொள்பவன் சாதனை மனிதன். என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருங்கள். என்ன செய்ய வேண்டும் என்பது தானாக புலன்படும். ஒரு புதிய இடத்தில் தன்னை அறிமுகப்படுத்த தேவையில்லாத போது ஒருவனுக்கு கிடைக்கும் மன நிறைவுதான்
வெற்றி. எப்போதும் குறிக்கோளை விட்டு உன் கவனம் சிதறவிடாமல் பார்த்துக்கொள். வெற்றி அடைவதற்கான சிறந்த வழியே உன் குறிக்கோளை விட்டு விலகாமல் இருப்பதுதான். உங்கள் இலக்குகள் சிறியதோ பெரியதோ அதை அடைவதற்கு தேவையான அனைத்து சக்திகளும் உங்களிடத்தில் உள்ளன என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு நாள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல. ஆனால் ஒரே நாளில் வாழ்க்கை மாற வேண்டும் என நினைப்பது கொஞ்சம் பேராசைதான். வெற்றி என்பது ஒரு தொடர் நிகழ்வு. எப்போது நாம் பேசுவதை நிறுத்திவிட்டு செயல்களில் இறங்குகின்றோமோ அப்போதிலிருந்தே நமது வெற்றி ஆரம்பமாகிறது. எப்போதும் வலிமையுடன் இருக்க வேண்டுமென்றால் அனைத்திலும் தனியாக போராட கற்றுக்கொள். இலக்கு இல்லாத மனிதன் சிறகு இல்லாத பறவைக்கு சமம். உனக்கான இலக்கை நீயே நிர்ணயித்துக் கொண்டு அதை நோக்கி முயற்சி செய்து முன்னேறு. வெற்றி நிச்சயம். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்கள் இலக்கை நோக்கி உங்களை நகர்த்த வேண்டும். உங்கள் செயல் அப்படி இல்லை என்றால் அது உங்கள் இலக்குகளில் இருந்து உங்களை தூர நகர்த்திவிடும் என்பதை நினைவில் வைத்து செயல்படுங்கள். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்கள் தற்போதைய சூழ்நிலையை விட பெரிய மற்றும் சிறந்த ஒன்றை அடைவதற்கான ஒரு படிதான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நன்றி உணர்வு மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு நடக்கும் ஒவ்வொன்றுக்கும் நன்றியுடன் இருங்கள். வெற்றிகரமான மக்கள் எப்பொழுதும் வெற்றிகரமான பழக்கங்களை கொண்டவர்கள்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் மிகவும் எளிதில் வசப்படக்கூடியதுதான். நீங்கள் அதிக அதிர்ஷ்டத்தை விரும்பினால் அதிக வாய்ப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னும் சுறுசுறுப்பாக இருங்கள், அதுவே போதும். நீங்கள் உணர்வுடன் எதை நம்புகிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்வில் யதார்த்தமாகிறது. நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றிய உங்கள் அணுகுமுறையை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். உங்களின் மிகப்பெரிய சொத்து உங்கள் சம்பாதிக்கும் திறன். உங்களுடைய மிகப்பெரிய ஆதாரம் உங்கள் நேரம். வெற்றிக்கான திறவுகோல் நாம் விரும்பும் விஷயங்களில் நம் மனதை ஒருமுகப்படுத்துவது, நாம் பயப்படும் விஷயங்களில் அல்ல. வெற்றியாளர்கள் ஒரு நிகழ்வின் முடிவை முன்கூட்டியே தங்கள் சொந்த நேர்மறையான எதிர்பார்ப்புகள் மூலம் உற்பத்தி செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். தெளிவாக எழுதப்பட்ட இலக்குகள் கொண்டவர்கள்தான் அவர்கள் நினைத்து கூட பார்த்திராத குறுகிய காலத்தில் தங்கள் வெற்றிகளை அடைகின்றார்கள். வெற்றிகரமான நபர் எப்பொழுதும் மற்றவருக்கு உதவி செய்ய வாய்ப்புகளை தேடுகிறார்கள். வெற்றி பெற இயலாதவர்கள்தான் அதில் எனக்கென்ன லாபம் என்று ஒதுங்கியே நிற்கின்றார்கள். நாம் நம்பிக்கையுடன் எதை எதிர்பார்க்கிறோமோ அதுவே நம் வாழ்வில் நிஜமாக பிரதிபலிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் பயனுள்ள எதையும் அடைவதற்கு முன் யாரும் பார்க்காத அல்லது பாராட்டாத பல சிறிய முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் எவ்வளவு கடன் கொடுக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக உங்களிடம் திரும்ப வரும். நீங்கள் மற்றவர்களுக்கு எவ்வளவு உதவுகின்றீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக அவர்கள் உங்களுக்கு உதவ விரும்புவார்கள். உங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் உயர்ந்த இலக்குகளை அமைத்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் இன்னும் சிறந்த வெற்றிகளை அடைய முடியும். உங்கள் எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் அளிக்க உங்கள் வருமானத்தில் 3% முதலீடு செய்ய வேண்டும். உங்கள் நினைவில் வசிக்கும் அனைத்து சிந்தனைகளும் தான் உங்கள் அனுபவத்தில் வளர்கிறது என்பதை உணருங்கள். உங்கள் சிந்தனையில் உங்கள் இலக்குகளை பதிய வையுங்கள். உலகம் உங்கள் மீது எரியக்கூடிய அனைத்தையும் சமாளிக்க உங்களுக்கு தேவையான அனைத்து சக்திகளும் உங்களுக்குள் இருக்கின்றன என்பதை நம்புங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு நிபந்தனையற்ற அன்பு ஒன்றுதான். நீங்கள் ஒருவர் மீது வெறுப்பை உமிழ்ந்தால் அதனால் உங்களுக்கு ஏற்படும் எதிர்மறை விளைவுகள் உங்கள் இலக்கை அடைவதில் தாமதத்தை ஏற்படுத்தும் என்பதை மறக்காதீர். சிக்கலான நேரத்தை சமாளிக்க உங்களுக்கு வலிமை இல்லாதது போல் தோன்றலாம். ஆனால் சவால்களை எதிர்த்து போராடுவதன் மூலம் மட்டுமே நீங்கள் உங்கள் இலக்குகளை இன்னும் உறுதியாக எட்ட முடியும் என்பதை மறக்காதீர்கள். வெற்றியாளர்கள் ஒருபோதும் எதையும் இழப்பதில்லை. ஒன்று வெற்றி கொள்கிறார்கள் அல்லது கற்றுக்கொள்கிறார்கள். பணம் இல்லாதவன் ஏழை இல்லை. எவனிடம் எதிர்கால பற்றிய கனவு குறிக்கோள் இல்லையோ அவனே பரம ஏழை. தோல்வி என்ற படிக்கட்டுகள் இருந்தால் அங்கே நிச்சயம் வெற்றி என்ற அடுக்குமாடிகள் இருக்கும். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முள்ளில்லாத கடிகாரம் போன்றது. அது நின்றாலும் ஓடினாலும் பயனற்றது. வெற்றி கதைகளை என்றும் படிக்காதீர்கள். அதில் இருந்து உங்களுக்கு தகவல் மட்டுமே கிடைக்கும். தோல்வி கதைகளை எப்போதும் படியுங்கள். அது நீங்கள் வெற்றி பெறுவதற்கான புதிய எண்ணங்களை கொடுக்கும். பணிந்தவர்களும் எதற்கும் துணிந்தவர்களும் வாழ்வில் தோற்றதாக சரித்திரம் இல்லை. வாழ்வில் வேகமாக முன்னேறவில்லை என்று வருத்தப்படாதே. பின்வாங்காமல் செல்கின்றாய் என்பதை நினைத்து சந்தோஷப்படு. பாதையை தேடுபவன் சாதாரண மனிதன். தனக்கான பாதையை தானே உருவாக்குபவன் சாதனை மனிதன். வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல் இருப்பது இல்லைதான், ஆனால் நீ நினைப்பது போல் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடியதுதான் என்பதை மறந்துவிடாதே.